காவல்துறை மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை, அது தவிர கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்ட வைத்தியசாலைகள் ஆகியவற்றிலே பொதுமக்களால் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் மற்றும் பண உதவிகள் நோயாளர் நலம்புரி சங்கங்கள் மூலம் கையாளப்பட்டு வருகின்றது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். இங்கே கடந்த 15 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இந்த நலன்புரி சங்கங்கள் எந்த ஒரு கணக்கு ஆய்வுகளும் இல்லாமல் முக்கியமாக வருடாந்த வரவு செலவு ஒடிட் அறிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கும் கணக்காளர் நாயகத்துக்கும் சமர்ப்பிக்கப்படாமல் நடத்தப்பட்டு வருகின்றது. தங்களால் முதலாவது கேள்வி, மேற்படி நிறுவனங்களுக்கான கடந்த 15 வருடங்களுக்கான கணக்காய்வு அறிக்கையை, அதாவது வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய கணக்காய்வு அறிக்கையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியுமா? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அவ்வாறு கணக்காய்வுகள் செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் மேற்படி வைத்தியசாலை நிர்வாகிகளுக்கு எதிராக பொதுமக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் கையாண்டமைக்காக சுகாதார அமைச்சின் அரசாங்க பொருளாதார கோட்பாடுகளுக்கு அமைய ஊழல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க முடியுமா? மூன்றாவது கேள்வி, இவ்வாறான அறிக்கைகளை தயாரிக்காத ஊழல் செய்த மருத்துவ நிர்வாகிகளை ஊழல் லஞ்ச ஆணைக்குழு ஊடாக கேள்விக்குட்படுத்தப்படும் வழக்குகளை தொடர முடியுமா? இவ்வாறான கேள்விகளுடன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஒரு மக்களின் பிரதிநிதியாக என்னால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கும் முறைப்பாடுகளுக்கு பாரபட்சமின்றி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ගරු කතානායකතුමනි, අර්ජුන විවේචනයක් දකින්න ලැබේ කියලා තමයි මේ ஒரு சில வெல்ஃபேர் சொசைட்டிகளாலும் ஆதார வைத்தியசாலையோ அல்லது மற்ற வைத்தியசாலைகள் தொடர்பாக பண கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது அதிலே குறைபாடுகள், அதிலே ஊழல்கள் இருப்பதாக வைத்தியர் அவர்களுடைய கூற்றை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். මතු කරන්නේ පළවෙනි ප්‍රශ්නය, මෙම ආයතනවල වසර 15කට කාලයකට අදාළ විගණන වාර්තා සභාගත කළ හැකිද? මේ පිළිබඳ උතුරු පළාත් සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂකගෙන් හා සෞඛ්‍ය හා ජනමාධ්‍ය අමාත්‍යාංශයේ ප්‍රධාන අභ්‍යන්තර විකරණ වෙතින් තොරතුරු විමසා ඇති අතර විමසන ලබන තොරතුරු වසර 15කට අදාළ තොරතුරු වන බැවින් ඒවා ගෙන්වා ගැනීමට යම් කාලයක් ගත වේ. அப்போது அவர் சொல்லுகிறார், வடக்கு மாகாணத்திலே வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் வந்து கேட்டிருக்கிறார், வெல்ஃபேர் சொசைட்டி, அவருக்கு விளங்கவில்லை கேள்வி. வெல்ஃபேர் சொசைட்டியிலே வருடம் கணக்காய்வு அறிக்கை 15 வருடங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கணும். 15 வருடம் இல்லை, எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அன்றைய நாட்களிலிருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 21ஆம் தேதி அந்த கணக்காய்வு அறிக்கைகள் வந்து இன்லேண்ட் ரெவென்யூக்கு வந்து அவை அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 15 வருடங்களுக்குரிய அந்த கணக்காய்வு அறிக்கைகளை எடுப்பதென்றால் கனகாலம் பிடிக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவை ஒரு நிமிடத்தில் எடுக்கக்கூடிய விடயங்கள் ஏனென்றால் அந்த அறிக்கைகள் வந்து அங்கே கட்டாயமாக இருக்கும் வைத்தியசாலையில் இருக்க வேண்டும். ஆகவே இவை நாங்கள் ஒடிட் பண்ண தேவையில்லை, முன்னுக்கு இருந்து ஒடிட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு ஒடிட் ரிப்போர்ட்டையுமே அங்கே சமர்ப்பிக்க வேண்டியது வந்து அந்த வைத்தியசாலை வைத்திய நிர்வாகிகளுடைய கடமை. ஆனால் எங்களுடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார், அவற்றை எடுப்பதற்கு காலம் செல்லும் என்று சொல்லுகிறார். එබැවින් මේ සඳහා තොරතුරු ලද අල්ලස්ව දූෂණ චෝදනා විමර්ශන කොමිෂන් සභාව වෙත ඕනෑම පාර්ශ්වයකට පැමිණ சரியான பதிலை தந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு விசாரணைகளுக்கு தங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கார், அதற்கு பதிலாக ஆம், யார் வேணுமென்றாலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இது தொடர்பாக முறைப்பாடுகளை அளிக்க முடியும். அவ்வாறு அளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அதுக்கு விசாரணை செய்வார்கள். விசாரணை செய்கின்ற போது சுகாதார அமைச்சர் அடிப்படையில் நாங்கள் அவற்றிற்கு தேவையான நடவடிக்கைகளையும் உதவிகளையும் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ප්‍රශ්නය, මේ සඳහා සහයෝගය ලබා දිය හැකිද? තුමාට තවත් මතක් කිරීමක් කළ යුතුයි. අපි அதிகப்படியான டொனேஷன்ஸ்கள் வருகின்றது சுகாதார அமைச்சுக்கு என்பதை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ මේ පරිත්‍යාගය නිසි පරිදි කළමනාකරණය කිරීම සඳහා ඩොනේෂන් යුනිට් එකක්, පරිත්‍යාග ලබා ගැනීමේ විධිමත් යුනිට් එකක් නැහැ. ඒක නිසා ওই විදිය දේවල් එල්ල වෙන්න පුළුවන් චෝදනා. ඒක නිසා අපි දැනට එවැනි යුනිට් එකක් අධ්‍යක්ෂකවරයෙක් යට ஒரு அழகு ஒன்றினை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இப்போது அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ඉවගම ඊළඟ ගැට්ටුව තමයි වෙනවා ඒ තැන්වල இருக்கின்ற இரத்த குழாய்களை சோதிக்கின்ற
அஞ்சியோகிராம் கூட இவர்கள் கொண்டு போய் கபடாகரியம் என்று சொன்னால் அங்கே அவர்கள் தேவையில்லாமல் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வைத்தியசாலைகளிலே அவற்றை பாவிப்பதில்லை. ஆகவே இந்த டொனேஷன் அலகினை தாங்கள் சுகாதார அமைச்சு எதிர்வரும் காலத்திலே நிர்மாணிக்க போகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த டொனேஷன் அலகிலிருந்து தாங்கள் அதை தேவையான வைத்தியசாலைக்கு, சில வேளைகளிலே அவர் சொல்லுகிறார் டொனேஷன் கொடுத்தவர்களுக்கு விருப்பம் இல்லை அது வேறொரு வைத்தியசாலைக்கு கொடுப்பதற்கு. ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவற்றை நிர்மாணித்து தேவையான இடங்களுக்கு தாங்கள் கொடுப்பதற்குரிய ஒரு டொனேஷன் அலகின் ஒன்றினை தாங்கள் சுகாதார அமைச்சிலே ஏற்படுத்துவதற்கு முனைகின்றோம் என்று சொல்லுகிறார். යම් කිසි චෝදනාවක් දැන්ට තියෙන ඒවා සම්බන්ධව තිබෙනම් අපි ඕන වෙලාවක විමර්ශනය කරනවා සහ ඔබ இப்போது முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். මාර ඉල්ලපු අවුරුදු 15ක ஏதாவது விசாரணைகள் தேவைப்பட்டால் அவை தாங்கள் நடத்துவதற்காக இப்போது முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். මාර ඉල්ලපු අවුරුදු 15ක විගන්න වාර්තා අපිට ලැබුණාම මේ සභාගත කරන්න බෑ. அதே நேரம் அவர் 15 வருடங்களுக்குரிய அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறார். அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை எங்களுக்கு கிடைத்தவுடன் நாங்கள் அவற்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர்களே, ஒரே ஒரு கேள்வி. நான் பேராதனை வைத்தியசாலையிலே வேலை செய்திருக்கிறேன். அங்கே தரப்படுகின்ற டொனேஷன்ஸ் உபகரணங்கள் மட்டுமல்ல, பணமாகவும், முக்கியமாக எங்களுடைய வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சொல்லப்படுகிற விடயம், தெற்கில் இருக்கிற அரசாங்கம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை ஒரு உதவியுமே செய்வதில்லை, அனாதரவாக விட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடமிருந்து பணங்களை மில்லியன் கணக்காக பெற்றிருக்கிறோம். ஒரு நல்ல உதாரணம், தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே 30 மில்லியன் ரூபாய் அண்மையில அது தொடர்பாக சுகாதார அமைச்சு அதனுடைய அறிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிறது, விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறது. 30 மில்லியன் ரூபாய் வெல்ஃபேர் சொசைட்டிக்குள்ளாக கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கு. பணமாக, உபகரணங்கள் அல்ல, பணமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நன்கொடைகளை எனக்கு தெரிந்த வகையிலே அரசாங்கத்துக்கு அனுப்பி அரசாங்க திரைசேரியின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக யாருமே பணத்தை பாவிக்க முடியாது. அந்த 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட 30 மில்லியன் வழங்கப்பட்ட அந்த புத்தகம் இப்போது அங்க இருக்கிற டிரெக்டருடைய கைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனி வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பித்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை எடுத்து ஒரு வைத்தியர், கிருசாந்தி என சொல்லப்படுகிற வைத்தியர் தானே அந்த வைத்தியசாலையிலே எல்லாத்தையும் செய்கிறார். வைத்திய அதிகாரி இருக்கத்தக்கனையாக அதை சுகாதார அமைச்சு இப்போது அதனுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரம் அந்த பண மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நான் அதனுடைய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன். அது தொடர்பாக தாங்கள் ஏதாவது 1-2 வசனங்களை சொல்ல முடியுமா? ඒ වගේ මුදලක් ලැබෙනවා නම් අනිවාර්යයෙන්ම මොන මුදලක් ලැබුණත් ඒක ඒ අදාළ අපි රෝහල් කමිටු තියෙන රෝහල් කමිටු වල නිල ගිණුම් වල තැන්පත් යුතුයි සහ ඒක අපිට දැනුම් දිය යුතුයි. විශේෂයෙන්ම ওই වගේ ஓம், நான் அவற்றை ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வாறான பண கொடுக்கல் வாங்கல்கள் வைத்தியசாலைக்கு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே வைத்தியசாலையில் இருக்கின்ற டெவலப்மெண்ட் சொசைட்டி ஊடாக அவை கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவை தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு தெரிவுபடுத்தி இருக்க வேண்டும். විශාල මුදලක් වෙනවා නම් ඒක බාර ගන්න இருக்குமா இருந்தால் அரசு அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ඔය ගොඩාක් ලොකු මුදලක් අනිවාර්යයෙන්ම දැනුම් දිය යුතුව තිබෙනවා. ඔබ කියපු විදිහට ඒ පරීක්ෂණ කටයුතු වෙනවා නම් අපි රාජ්‍යයක් විදිහට අපි ඒ වගේ දේවල් වලට සම්පූර්ණ සහයෝගය දෙනවා. මොකද්ද මේක ඇත්ත නැත්ත කියලා බලා ගන්න. බොහොම ස්තුතියි ප්‍රශ්න. நீங்கள் அவ்வாறு சொல்லுவது உண்மையாக இருக்குமா இருந்தால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அவற்றை விசாரிப்பதற்கும் உண்மையான விடயங்கள் என்ன நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே சுகாதார அமைச்சர் என்ற பிரதி அமைச்சர் என்ற அடிப்படையிலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு இவற்றை தெரியப்படுத்தியதற்கு நன்றி. அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ප්‍රධාන වැඩ කටයුතු